26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வினோதமான தேர்தல் முடிவுகளாகத்தான் இருக்கு. இருவரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒன்று திமுக வருவாங்க, இல்லை அதிமுக வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இரண்டு கட்சிகளுமே வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. சரி, மக்கள் மாற்றா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் கூட மாற்றா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தும் கூட தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. ஒரு தனிப்பெரும் கட்சியா அந்த கட்சி வந்திருக்காங்க. ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 118 இடங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல. மற்ற கட்சிகளோட ஆதரவோட அவங்க ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழல் தான் இருக்கு. இந்த தேர்தலில் அப்படி பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த 3 கட்சிகள் தான் இங்க இருக்கிற அதிகமான இடங்கள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. உதாரணமா நம்ம பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 59 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக அதற்கு அடுத்ததா 47 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதே வேளையில இந்த 3 கட்சிகளையுமே பல்வேறு மாவட்ட மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2021 டு 2026 ஆட்சியில இருந்த திமுகவை 10 மாவட்ட மக்கள் புறக்கணிச்சிருக்கிற, அதாவது 10 மாவட்டத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காத ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. திமுக விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம அதிமுக போனோம்னா, அதிமுக கடந்த தேர்தலே அதிமுக 9 மாவட்டங்களில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத சூழல் தான் இருந்தது. இந்த முறையும் அதே போல 9 மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஒரு இடத்துல கூட வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல. அப்படியே நம்ம ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புள்ள, இல்லை ஆட்சி அமைக்கக்கூடிய தாவேக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட தாவேக்காவையுமே 8 மாவட்டங்கள்ல மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. இல்லை 8 மாவட்டங்கள்ல அவங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்களைத்தான் நம்ம பார்க்க முடியுது. திமுகவுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல வெற்றி கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக சென்னையில இருந்து நம்ம சென்னை சரௌண்டிங்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா திருவள்ளூர்ல இருக்கிற 10 தொகுதிகள்லையுமே போன முறை திமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை திருவள்ளூர்ல ஒரு தொகுதியில கூட திமுக வெற்றி பெறல. இன்னமும் சொல்ல போனா மாதவரத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா மாதவரம் சுதர்சனத்தை விட தாவேகா வேட்பாளர் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது தான் இருந்தது. அதே போல பூந்தமல்லியில கிருஷ்ணசாமி, திருவள்ளூர்ல விஜி ராஜேந்திரன் அப்படின்னு மிகப்பெரிய ஜாம்பவன்களா பார்க்கப்பட்டவர்கள் கூட 70,000 வாக்குகள் அந்த அளவுக்கான வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியுமே தழுவி இருக்காங்க. கடந்த முறை 10க்கு 10 மதிப்பெண் அளித்த திருவள்ளூர் மாவட்ட மக்கள் இந்த முறைக்கு திமுகவுக்கு 0 அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே போல காஞ்சிபுரமே கடந்த முறை 4 இடங்கள்லையுமே திமுக வெற்றி பெற்றாங்க. அறிஞர் அண்ணா பிறந்த இடம் திமுகவோட கோட்டை அப்படின்னு தான் பொதுவாக காஞ்சிபுரம் கூட பார்க்கப்படுது. ஆனால் காஞ்சிபுரத்துலையுமே கூட 4 இடங்கள்லையுமே திமுக தோல்வியை தான் தழுவி இருக்காங்க. தாமோ அன்பரசன் அவர் ஆலந்தூர் தொகுதியில் நல்ல அவருக்கு அறிமுகம் இருக்கு, கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலுமே கூட அங்கே அவர் தோல்வியை தழுவின விஷயங்களை தான் நம்ம பார்த்தோம். அதே போல காஞ்சிபுரம் தொகுதியில் போன முறை சிவிஎம்பி எழிலரசன் வெற்றி பெற்றிருந்தாரு. இந்த முறை பார்த்தோம்னா 3வது இடத்துக்கு தான் திமுக வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு காஞ்சிபுரத்திலையும் கூட திமுக ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா ஆலந்தூர்ல ஒரு 31 வயதான இளைஞர் ஹரீஷ் அமைச்சர் தாமோ அன்பரசனை வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிற விஷயங்களையுமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் எடுத்துக்கணும்னா கூட கடந்த முறை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க, மதுராந்தகத்துல. மற்ற அனைத்து இடங்கள்லையுமே திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை செங்கல்பட்டுலையுமே கூட ஒரு இடத்துல கூட திமுக வெற்றி பெற முடியல அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. அடுத்த நம்ம பார்த்தோம்னா அப்படியே வேலூர் மாவட்டத்துல பார்த்தோம்னா, வேலூர் மாவட்டத்துல கடந்த முறை 5 தொகுதிகளில் 4 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றாங்க. இந்த முறை வேலூர் மாவட்டத்திலையும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. இன்னும் சொல்ல போனா திமுகவோட பொதுச் செயலாளர் மூத்த தலைவர் துரைமுருகன் இருக்கிறது வேலூர் மாவட்டத்துல தான். அவரே தோல்வியை தழுவக்கூடிய அந்த முடிவுகள் தான் வந்திருக்கு. கடந்த முறை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. அரக்கோணத்துல மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை ஒரு இடத்துல கூட திமுக வெற்றி பெறல. இன்னும் சொல்ல போனா அமைச்சர் காந்தி அவர் கூட அரக்கோணத்துல தாவேக்கா வேட்பாளரான தாகிரா கிட்ட தோல்வியை தழுவின விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது.
அதே போல தர்மபுரியில் போன முறையும் வெற்றி பெறல திமுக கூட்டணியில், இந்த முறையுமே வெற்றி பெறல. ஈரோட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த முறை 8 தொகுதிகளில் 3 தொகுதிகள் திமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. அமைச்சர் முத்துசாமியுமே கூட தோல்வியை தான் வந்து தழுவி இருக்காரு. அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4 தொகுதிகள் கடந்த முறை 4 மொத்தமாகவே திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த முறை சிவகங்கை மாவட்டத்திலுமே கூட ஒரு இடத்துல கூட திமுக கூட்டணி வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. அதே போல சேலம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்தில் 11 தொகுதிகளில் கடந்த முறை ஒரு தொகுதி சேலம் வடக்கு தொகுதி திமுகவுக்கு சாதகமான உள்ள தொகுதி, அங்கே திமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த முறை அங்கேயுமே கூட தோல்வியை தழுவின விஷயங்களை தான் பார்க்கிறோம். இத்தனைக்கும் ராஜேந்திரன் 2 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவருமே கூட தோல்வியைத்தான் தழுவி இருக்காரு. கடைசியா திமுக நம்ம பார்த்தோம்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற 2 தொகுதிகளிலுமே கூட திமுக வந்து தோல்வியை தழுவி இருக்காங்க. ஆக மொத்தம் இங்கே திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு அரியலூர் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள்ல திமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாத ஒரு முடிவுகள் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. அடுத்ததா அதிமுக வெற்றியே பெறாத 9 மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடந்த முறையும் அதிமுக வந்து 9 மாவட்டங்கள்ல வெற்றி பெறல. அந்த அடிப்படையில் சென்னையில் கடந்த முறையே அதிமுக வந்து சென்னையில் இருக்கிற 16 தொகுதியில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல. இந்த முறையுமே முடிவுகள் அப்படிதான் வந்திருக்கு. சென்னைக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா காஞ்சிபுரத்துலையுமே கடந்த முறையும் வெற்றி பெறல. இந்த முறையுமே அதிமுக வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. அடுத்ததா தஞ்சாவூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த முறை ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை வைத்திலிங்கம் திமுகவுக்கு போயிட்டாரு. இந்த முறை தஞ்சாவூர்ல ஒரு இடத்துல கூட அதிமுக வந்து வெற்றி பெறல. அதே போல மயிலாடுதுறையிலையுமே கடந்த முறையுமே அதிமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. இந்த முறையும் அதிமுக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாத அந்த சூழல் தான் இருக்கு. பெரம்பலூர்லையுமே இருக்கிற 2 தொகுதிகளிலுமே அதிமுக வந்து தோல்வியை தான் தழுவி இருக்காங்க. அதே போல நம்ம பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற 4 தொகுதிகளில் கடந்த முறையுமே அதிமுக வந்து தோல்வியை தான் தழுவி இருந்தாங்க. இந்த முறையும் தோல்வியை தான் தழுவி இருக்காங்க. அடுத்து தான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், மதுரையில் கடந்த முறை அதிமுக 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. மொத்தமாக 10 இடங்கள் இருந்த சூழல்ல 5 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை அங்கே ஒரு இடத்துல கூட அதிமுக வந்து வெற்றி பெறல. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற 6 இடத்துலையுமே கூட கடந்த முறை ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருந்த சூழல்ல இந்த முறை மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போயிட்டாரு. அந்த வகையில் ஒரு இடத்துல கூட அதிமுக வெற்றி பெறல. அதே போல விருதுநகர் மாவட்டம் எடுத்துக்கிட்டா கூட அங்க இருக்கிற 7 தொகுதிகளில் கடந்த முறை ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் அதிமுக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 7 இடத்துலையுமே அதிமுக வந்து தோல்வியைத்தான் தழுவி இருக்காங்க. கடந்த முறையும் 9 மாவட்டங்களில் வெற்றி பெறாத அதிமுக இந்த முறையுமே 9 மாவட்டங்கள்ல ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாத அந்த முடிவுகள் தான் வந்திருக்கு. திமுக 10 மாவட்டங்கள்லையும் அதிமுக 9 மாவட்டங்கள்லையும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். இது கூட மக்கள் வந்து 2 கட்சிகளை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும். ஆனால் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிற தாவேகாவையுமே 8 மாவட்டங்கள்ல மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இல்லை 8 மாவட்டங்கள்ல அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. உதாரணமாக நம்ம எடுத்துட்டோம்னா திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில் 2வது இடத்துலையும், அதே போல நன்னிலம் மன்னார்குடியில் வந்து 3வது இடத்துக்கும் வந்து தாவேகா வந்து வந்திருக்காங்க. அப்படி திருவாரூர் தொகுதியில் தாவேகா ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறல. அதே போல அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற 2 தொகுதிகளில் ஒரு இடத்தில் கூட தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற முடியல. அதே போல விழுப்புரம் மாவட்டம், மற்ற மாவட்டங்களை விட விழுப்புரம் மாவட்டம் தாவேகாவோட முதல் மாநாடு நடந்த ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். விக்கிரவாண்டியில தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு அப்படிங்கிறதே நடந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற 7 தொகுதிகளில் ஒரு இடத்துல கூட தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறல. இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் பார்க்கப்படுது. இன்னும் சொல்ல போனா சென்னை மண்டலங்கள்லாம் நல்ல வெற்றியை பெற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழகம் விழுப்புரத்தில் வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அப்படிங்கிறது ஒரு கவனிக்கப்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற 3 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றிக் கழகம் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. இன்னும் சொல்ல போனா நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டங்கள்ல விஜய்க்கு நல்ல ஆதரவு இருக்கு, விஜய் கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. இன்னும் சொல்ல போனா விஜயே ஆரம்பத்துல வந்து ஒரு கடலோர தொகுதியில தான் நிக்க போறாரு, அப்படியான தகவல்கள் கூட வந்தது. ஆனா இந்த முறை நாகப்பட்டினம் கீழ்வேலூர் 2 இடங்கள்ல 2ஆம் இடம் வந்திருக்காங்க. வேதாரண்யத்துல 3ஆம் இடத்துல தான் தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்காங்க. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற 3 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறல. அது மட்டும் இல்ல 3 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றிக் கழகம் 3வது இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மயிலாடுதுறையில தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பெருவாரியான அந்த வாக்குகள் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே போல நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற 3 தொகுதிகளிலுமே தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற 6 தொகுதிகளிலுமே கூட தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறல. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி
விஜய்க்கு வந்து கன்னியாகுமரியில் வந்து ரசிகர்கள்லாம் அதிகம், மீனவர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க, கடலோர பகுதிகளில் விஜய்க்கான ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் தேர்தலுக்கு முன்பாக பேசப்பட்டது. ஆனால் கன்னியாகுமரி தொகுதியில் கூட விஜய் ஒரு இடத்துல கூட தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறல அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. அதே போல தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறல. சங்கரன் கோயில் தொகுதியில் மட்டும்தான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. மற்ற 4 தொகுதிகளிலையுமே 3ஆம் இடத்துக்கு தான் தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையுமே நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டோட 2026 தேர்தல் முடிவுகளில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கு அளவுக்கான அந்த இடம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு மறைமுகமாக நம்ம பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வியுமே கூட எழுது. உதாரணமாக திமுக கூட்டணி 70 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்க 10 மாவட்டத்தில் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. இந்த பக்கம் பார்த்தோம்னா தமிழக வெற்றிக் கழகம் ஒரு 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு 8 மாவட்டங்களில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அதிமுக கடந்த முறையுமே 9 மாவட்டங்களில் தோல்வியை தான் தழுவியிருந்தாங்க. கூட்டணி அந்த இடமுமே கூட குறைவாகத்தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சியும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் வெற்றியே பெறாத சூழலையுமே நம்ம வந்து ஒரு கவனிக்க வேண்டிய, அது எதனால இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அதை வந்து ஆய்வு செய்ய வேண்டிய இடத்துல தான் கண்டிப்பா இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. மற்றும் ஒரு வீடியோல வேறொரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.